இதுதான் பருப்பு பொடிக்கு தேவையான பொருள். இதையெல்லாம் சட்டியை எடுத்து வச்சு சட்டியில் வச்சு இளம் சூட்டில் வறுத்து அதை அப்படியே ஆற வச்சு பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பு வைக்காத நேரத்தில் வெறும் சோறில் பருப்பு பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், நெய் ஊற்றி சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம உளுந்தங்களி கிண்டி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பருப்பு பொடி வித்தியாசமாக அப்பளம் பொரிச்சு இதையும் வச்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம இதை அறுக்க போகிறோம். பாருங்கள், 1 by 1 போட்டு வறுத்து இப்போ அடுப்பத்தை வச்சாச்சு. இரும்பு சட்டியாக வச்சுருக்கேன். இரும்பு சட்டி காஞ்சோன்னே அடுப்பை குறைச்சி வச்சு சட்டி சூடானோன்னே முதல்ல உளுந்து பருப்பு போட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கலாம். நம்மளுக்கு இதாகாமல் இருக்கும். ஏழாம் பருப்பாக வைக்கலாம். அடுப்பு குறைச்சி வச்சுக்குவோம். ஏழு பருப்பாக வச்சு நல்லா வறுக்கணும், வாசனை வர வரைக்கும். பருப்பு பொடி ஆர்டர் இருக்குது, அதனால் பருப்பு பொடி தயார் பண்ணுறோம். எல்லாமே நம்மளுக்கு சின்ன வயசில் அம்மா கொடுத்துருப்பாங்க, பாட்டி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சாப்பிடுவோம். இப்போ வந்து யூடியூப் ஃபோன் எல்லாம் வந்ததுனால இதெல்லாம் வந்து வெளியில் எல்லாருமே நம்ம அந்த இதோட மெத்தட் சொல்லி கொடுத்து அது தயார் பண்ணுறோம். நான் ஆனந்தா மசாலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் யூடியூப்பில். ஆனந்தா மசாலான்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி உங்களுக்கு எப்படி வேணுமோ, என்ன பொடி வேணுமோ நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் தரோம். குழம்பு மிளகா தூள் இருக்குது, தனி மல்லி தூள் இருக்குது, காஷ்மீர் சில்லி பொடி இருக்குது, பருப்பு பொடி இருக்குது, இட்லி பொடி இருக்குது, எள்ளு பொடி இருக்குது, கீரை பொடி இருக்குது, பிரண்டை பொடி இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் உங்கள்கிட்ட பேசிட்டே வேலை பார்த்தீங்கன்னா போரி டேம் போகல, அதனால தான் நான் மக்களுக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டு பருப்பு பொடி செஞ்சு தயார் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது எனக்கு வந்து 2 பேர் சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு 50 வயசு ஆகுது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து நம்ம வீட்டு முறைப்படி எந்த கெமிக்கல் இல்லாமல் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாமே, நம்மளுக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும், நல்லது செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் சொல்லி இப்போ இறங்கியிருக்கிறோம். எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்குறோம். எங்கள் பழக்கடை வச்சுக்கிறோம், சின்ன கடை, அந்த கடையில் வச்சுருக்கோம். அது வாங்கி போகிறவங்கலாம் வந்து கேட்குறாங்க, சரி இது தனியாக யூடியூப்பில் நம்ம போடுவோம். பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களுக்கு, ஆஃபீஸ் போகிற பெண்களுக்கு, ஸ்கூல் ஹாஸ்டல் பசங்களுக்கு, இவங்களுக்கு இதெல்லாம் இருந்தாங்க கொஞ்சம் தெம்பாக இருக்கும். அதனால் இதெல்லாம் கெமிக்கல் இல்லாத முறையில் இன்றைக்கி வந்து நம்ம கெமிக்கல் உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கெமிக்கல் அதிகமான எந்த ஃபுட் எடுத்தாலும் நமக்கு கெமிக்கல் கலந்து தான் இருக்குது. ஆயிலிருந்து எல்லாமே எல்லா வகையான பொருளையுமே கெமிக்கல் காட்டுறாங்க. நம்ம இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் இல்லாமல் நம்மளை வந்து கொஞ்சம் பாதுகாத்துருவோம். அதனால் சரி, மக்களுக்கு நல்லது செய்வோம், நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவையாகவும் இருக்கும், நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்ச மாதிரி இருக்கும் சொல்லிட்டு கேட்போம். இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் ஆதரவு. நீங்கள் எங்கே கேட்டாலும் எந்த ஊரில் இருந்து கேட்டாலும் நாங்கள் அனுப்பி வைப்போம். எல்லாம் முதல் தரமான பொருள் போட்டு தான் செய்யும். உளுந்தங்களி மாவு இருக்குது, வெந்தய களி மாவு இருக்குது. உளுந்தங்களினா கருப்பு கவுனி அரிசி போட்டு கருப்பு உளுந்து போட்டு வறுத்து இது பரவாயில்ல அரைச்சி கொடுப்போம் உளுந்தங்களிக்கு. அது வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் தண்ணி வச்சு கருப்பட்டி போட்டு கிண்டி சாப்பிட்டோம்னா பெண்களுக்கு ரொம்ப நல்லது, வயசு பிள்ளைங்களுக்கும் நல்லது. நீங்கள் வயசு பிள்ளைங்களுக்கு நல்லது, இப்போ உள்ள காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லது. நீங்கள் சத்துமா உருண்டை மாதிரி கூட ஊற்றி ஒரு நாளைக்கு 2 உருண்டை இல்லைன்னா டெய்லி 1 உருண்டை சாப்பிட்டாலே எலும்புக்கு நல்ல வலு கிடைக்கும். வயசு பையங்களுக்கும் நல்லது, வெளியில் போகிற காலேஜ் பசங்களுக்கும் நல்லது. வறுத்துச்சு, உளுந்து வாசனை வந்துடுச்சு. கறி விடாமல் இளம் வறுப்பா உளுந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும், நல்ல மனமாக இருக்கும். நம்ம சேர்த்த உருளை போட்டு உடை சேர்த்து மிளகாய் போட்டுருவோம். வறுத்து பச்சை வடை போகிற வரைக்கும் வறுத்தோம்னா நல்லா சாப்பிட்றது நல்ல மனமாக இருக்கும்.
சூடு வந்துச்சு. இது வந்து நம்ம நாட்டு மிளகா, பரமக்குடி மிளகா. நம்ம வந்து பருப்பு வாசனை வருது. நைட்டுக்கு என்னப்பா வேணும் சொல்லுப்பா. குக்கர் வெயிட்டு வேலை கரெக்டாக எங்கே போட்டுருச்சு. சோறு இருக்குது, கருவாட்டு குழம்பு இருக்குது. பேசேன் போட்டாச்சு. இப்போ பாசி போட்டாங்க. அதோட கருவேப்பிலை போட்டுருங்க. பச்சை வாசல் வறுத்துட்டு இலையை மட்டும் எடுத்து குச்சியை போட்டுருங்க. கருவேப்பிலை நம்ம எதில் சேர்க்கணுமோ கீழே சேர்த்து நல்லது. டெய்லி ஒரு 10 கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா வெறும் வயிற்றில் காலையில் எழுந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு ஒரு 10 கருவேப்பிலை உருவி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம். குடிச்சோம்னா ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. கீழே கருவேப்பிலை போடும். வெளிநாட்டில் அந்த கருவேப்பிலை அவ்வளோ கிராக்கி இருக்கும். நம்ம நாட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருள். வெளிநாட்டில் கருவேப்பிலை 2 இதுக்கு 3 இதுக்கு வச்சு 2 ரியால் கொடுப்பாங்க. நாங்கள் போய்க்க காலத்தில் 2 ரியால், இப்போ எவ்வளோன்னு தெரியாது. அதுக்கு ஒரு பட்டுச்சு போதும். அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் காய்பொடி சேர்க்கலாம். கொஞ்சம் போதும். இது வந்து எண்ணெயில் சில பேர் வைப்பாங்க. நான் சும்மா இப்படி தான் வைப்பேன். அதுக்காக நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. உப்பு மட்டும் வைக்கணும். அதில் காய் வாசனை வந்துடுச்சு.